அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம சேனல் ஆரம்பித்து எந்த வருடமும் இந்த வீடியோ நம்ம போடவே கிடையாது. போடணும்னு நினைப்பேன், ஆனால் போட முடியல. நிறைய சகோதரிகள் இந்த வருடம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தாங்க, கத்தரி வெயில் எப்போ ஆரம்பமாகுது, எப்போ முடியுது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது போன்ற விவரங்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதன் பேரில் இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவை போடுறோம். கிட்டத்தட்ட இந்த கத்தரி அப்படின்னு சொல்லுகின்ற இந்த வெயில் 25 நாட்கள் நமக்கு நீடிக்கின்றது. மே மாதம் 4ஆம் தேதியில் இருந்து, அதாவது நேற்றைய தினம் திங்கட்கிழமையில் இருந்து, மே மாதம் 4ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த கத்தரி ஆகப்பட்டது நமக்கு இருக்கின்றது. சூரிய பகவான் பரணி, கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரம் வழியாக பயணம் செய்வதனால இந்த கத்தரி வெயில் என்று ஆரம்பமாகின்றது. இது முன் கத்தரி, பின் கத்தரி அப்படின்னு 2 விதமாக பிரிப்பார்கள். முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள் முன் கத்தரியாகவும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள் பின் கத்தரியாகவும் பிரிப்பார்கள். ஆக மொத்தம் 30 நாட்கள். ஆனால் நமக்கு கிட்டத்தட்ட அது 25 நாட்கள் மட்டும்தான் நமக்கு அந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு அந்த வெயிலின் தாக்கம் அப்படின்றது படிப்படியாக குறைவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நாம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்வது கூடாது. அடுத்து புது பிஸ்னஸ் தொடங்குவது இந்த நேரத்தில் கூடவே கூடாது. சிலர் இந்த நேரத்தில் முன் கத்தரையில் திருமணம் செய்து கொள்ளலாம், பின் கத்தரையில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவரவர்கள் ஜோசியர்களை அணுகி நீங்கள் கேட்டுக்கங்க. ஆனால் தவிர்ப்பது சிறந்தது. கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. அடுத்து திருமணங்கள் செய்யக்கூடாது. அடுத்து இந்த சீமந்தம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்துக்கலாம். சீமந்தம் செய்யலாம், உபநயனம் செய்யலாம், பூணூல் கல்யாணம் சொல்லுவாங்க, அது செய்துக்கலாம். குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் அப்படின்றத செய்துக்கலாம். இப்போ புதுசாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதுவும் நீங்கள் செய்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பெரியவர்கள் மற்றும் உங்கள் வீட்டினுடைய ஐயர் ஜோசியர் இருப்பார் இல்லையா, குடும்ப ஜோசியர், அவரை அணுகி நீங்கள் கேட்டுக்கொள்வது சிறந்தது. பொதுவாக இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் செய்வாங்க, குழந்தைகள் சாப்பிடணும். நம்ம இந்த கத்திரியை காரணமாக வச்சு அதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ஜோசியரை நீங்கள் கேட்டுக்கங்க. அடுத்து பூணூல் கல்யாணம் செய்யலாம் சொல்லுவாங்க. சீமந்தம் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட மாதத்தில் செய்ய வேண்டியது, அதனால் அதுவும் செய்து கொள்ளலாம். குழந்தை பிறந்தால் பெயர் வைப்பது அந்த தீட்டு எடுக்கின்ற சம்பிரதாயம், அதையும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர், உங்கள் வீட்டு பெரியவர்களை அணுகி நீங்கள் கேட்டுக்கங்க. புதுசாக பிஸ்னஸ் தொடங்குவது கூடாது, கிரகப்பிரவேசம் செய்வது கூடாது. இதெல்லாம் நிச்சயமாக கூடவே கூடாது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறவே செய்யக்கூடாது. செடிகள் நடுவது, செடிகளை வெட்டுவது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. அப்படி நாம் செய்தோம் அப்படின்னா கத்தரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கத்தரிக்கோல் அது எப்படி ஒரு பொருளை, அது துணியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும், அது எப்படி கத்தரிக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை கூட கத்தரித்து விடும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாட்கள் தானே, நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த கத்தரி கிட்டத்தட்ட இந்த மே மாதம் முடிந்த பிறகு நாம் எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் செய்து கொள்ளலாம். அதனால் அதுவரை பொறுமையாக இருப்பது சிறப்பானது. புதுசாக நாங்கள் வாகனம் வாங்குகிறோங்க, வாகனம் வாங்கி வச்சுருக்குறோம் புதுசாக, ஆனால் நான் இப்போ ஓட்ட போகிறேன், இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக குடை இந்த நேரத்தில் வாங்கக்கூடாதான். ஏற்கனவே குடை வாங்கி வச்சு நாம் அதை பயன்படுத்தலாம். புதுசாக வாங்குவது இந்த மாதிரி நமக்கு சாஸ்திரத்தில் சில ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இவற்றையெல்லாம் நாம் தவிர்ப்பது சிறந்தது. இந்த நேரத்தில்
நாம் வந்து பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, சின்ன சின்ன அதாவது மிருகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது பறவைகள், நாய்கள், இந்த மாதிரி ஜந்துக்களுக்கு நாம் தண்ணீர் வைப்பது, தண்ணீர் பந்தல் அமைத்தல், இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்து சூரிய பகவானை இந்த நேரத்தில் நாம் வந்து வழிபாடு செய்து சூரிய பகவானுக்கு உகந்த ஸ்லோகங்கள், அஷ்டோத்திரங்கள், ஆதித்ய ஹிருதயம், இந்த மாதிரியான ஸ்லோகங்களை படிப்பது நமக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரிய பகவானினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருப்பதினால இந்த நேரத்தில் பிரயாணங்களையும் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் செய்யலாம், ஆனால் இந்த நேரத்தில் அதிகப்படியாக பிரயாணங்கள் செய்வதும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.